குடிச்சிட்டு கெட்ட வார்த்தை பேசி ரொம்ப ஒரு மாதிரியா பேசி ரோட்ல விழுந்து கிடந்தா நம்ம பக்கத்துலயாவது போவோமா? போக மாட்டோம்ல, பயப்படுவோம்ல. ஐயோ என்னத்த செஞ்சுருவாங்களோ, எந்த நேரம் அடிப்பாங்களோ வைப்பாங்களோ, எப்படி நம்மளை கூட தப்பா பேசலாம். அப்ப அப்படி இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பக்கத்துலேயே போக மாட்டோம். அவங்க மேலேயும் வாடை அடிச்சிருக்கோம், அந்த தண்ணி குடிச்சிட்டு அந்த ட்ரிங்க்ஸ் இந்த வாடை. அதே போல் அவங்க லைஃபே இப்படிதான் இருக்கும். ஒய்ஃபு யாருமே அவங்களோட என்ன செய்ய முடியாது, நல்ல ஒரு பிரியமாக வாழ முடியாது. இவங்க வீட்டுக்கு போனால் என்ன செய்வாங்க, குடிக்கிற வெறியில அடின்னு அடிப்பாங்க, நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. அப்போ அவங்க லைஃபே எப்படி தான் இருக்குது, நாரி போய் தானே இருக்குது. இப்படி தான் பாவம் செய்யும் போது நம்ம லைஃப் எப்படி ஆயிரும், வாடை அடிச்சிடும், அருவருப்பாக ஆயிரும். அப்போ அதுக்கடுத்து என்ன வருதுன்னா பேனு. இதே போல தான் சொல்கிறாரு, பார்வன் மன்னன்ட்ட போய் அடுத்து பேன் இது வரும்னு சொல்லிட்டு. அப்பையும் அவன் பார்வன் மன்னன் எதுக்குமே அசையவே மாட்டான். அவ்வளோ ஒரு இலகுன மனசு அவனுக்கு. என்ன இலகுன மனசா இல்லை, ரொம்ப கல் நெஞ்சம். அதனால தான் அவன் என்ன செய்யவே மாட்டேங்கிறான், விடவே மாட்டேங்கிறான். அப்போ வந்துட்டு அவர் மோசம் என்ன செய்கிறாருன்னா, புழுதி அந்த இப்படி காற்றுல ஒரு நேரம் இப்படி ஒரு மாதிரி சுற்றும்ல, அந்த இதை பார்த்து அவர் கோலை வச்சு அடிக்கிறாரு. இப்போ எய்த்து தேசம் முழுவதும் என்னவா மாறிடுச்சு, பேனா மாறிடுச்சு.